தலைப்பு கிராம இதயம். கிராமத்து பாட்டுப்புகளோடு இருக்க மாயா பரபரப்பான நகரத்துக்கு பக்கத்துல நிக்கிறா. அவளோட கண்கள் ஆச்சரியத்திலையும் அச்சத்திலையும் பறந்து போயிருக்கு. மாயா திசைக்கிக்க முயற்சி செஞ்சு பார்த்தாலும் அங்க இருந்த நபர்கள் அவ பேச்ச புரிஞ்சுக்காம அவளை கடந்து போறாங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு குழப்பத்தோடும் ஏமாற்றத்தோடும் உடைஞ்சு நிக்கிறா. மாயா ஒரு அமைதியான பூங்காவை கண்டுபிடிச்சு பெஞ்ச்ல உட்கார்ந்து நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சா. புதுசா வரவங்களுக்காகவே உதவுற ஒரு சமூக மையத்தை பத்தி அவங்க அண்ணா சொன்னது ஞாபகம் வருது. மாயா கல்ச்சுரல் சென்டரை கண்டுபிடிச்சு ஒரு பதட்டத்தோடையும் சந்தோஷத்தோடையும் உள்ள நுழையிறா. பயிற்சியாளர் ஆன திருமதி அன்யா அவளை ரொம்ப அன்போடு வெல்கம் பண்றாங்க. சிட்டில நல்லா பேசி பழக இந்த கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு திருமதி அன்யா சொல்றாங்க. அதை கேட்ட மாயா உற்சாகத்தோடு கிளாஸ்ல இன்வால்வ் ஆக ஸ்டார்ட் பண்றா. கிளாஸோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்ட மாயா எல்லா வாரமும் தவறாம கிளாஸஸை அட்டென்ட் பண்றா. திருமதி அன்யா லாங்குவேஜ் மற்றும் கல்ச்சுரல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லி தரதுக்காக ரோல் பிளே அண்ட் குரூப் டிஸ்கஷன்ஸ் மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸை கண்டக்ட் பண்றாங்க. கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிச்ச மாயா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தடுமாறினாலும் படிப்படியா இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அவ கிளாஸ்ல அவளுக்கு கிடைச்ச என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெகக்னிஷன் அவளை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு நாள் திருமதி அன்யா நிஜ வாழ்க்கையில நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் அந்த சிச்சுவேஷன்னா நம்ம எப்படி பேசலான்னு காமிக்கிறதுக்காக ஒன் டே ட்ரியோன்னு போனாங்க. மாயா நம்பிக்கையோட ஒரு விற்பனையாளர்கிட்ட டிரெக்ஷன்ஸ் கேட்டு நல்ல ரெஸ்பான்ஸும் வாங்கிக்கிறா. ஆரம்பத்துல யாரெல்லாம் சுத்தமா அவளை மதிக்கலையோ அவங்களே அவகிட்ட வந்து ஒரு ஆர்வத்தோட பேசுறாங்க. என்னதான் மொழி ஒரு தடங்களா இருந்தாலும் மாயாவோட அறிவுக்கு எந்த குறையும் இல்லைங்க. அப்பதான் ஒரு மொழி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியம்னு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு மாயா ரியலைஸ் பண்றா. லைஃப்ல இந்த மாதிரி நமக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும். ஆனா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளை நாமே மாத்திக்கிறோன்றதுலதான் விஷயமே இருக்கு. இந்த கதையிலும் நமக்கு அதை தான் சொல்ல வராங்க.